ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டாப் ஃபோருக்குள்ளே போயிட்டாங்க. பல டீம்ஸ் வந்து இந்த டீம் டாப் ஃபோருக்கு வரவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். மும்பை இந்தியன்ஸ் டிசி விசஸ் எம்ஐ மேட்ச் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் நாக் அவுட் தான். இந்த மேட்ச்சில் யார் தோக்குறாங்களோ, அதுவும் முக்கியமாக டிசி தோத்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிடலாம். மும்பை இந்த மேட்ச்சை தோத்தாங்கனாலும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க பஞ்சாப் கூட ஜெயிக்கலாம், டிசி வந்து பஞ்சாப் கூட தோக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி வாங்க டீட்டெயில்டாக இந்த மேட்ச்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட்டி ஷாப்பிங். பை மோட்டி ஷாப்பிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் காமர்ஸ் வெப்சைட் தான். எப்படி உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுற ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ், கிராசரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதை விட கம்பேரிட்டிவ்லி கம்மியான ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் பை மோட்டி ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பை மோட்டி ஷாப்பிங்கில் இப்போ நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸும் போயிட்டு இருக்கு. ஸ்பீடாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரியும் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் பை மோட்டி ஷாப்பிங்கை செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாரும் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மும்பை இந்தியன்ஸ் vs டிசி, இதுதாங்க இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனு. மும்பை இந்தியன்ஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் நரோ வின் பண்ணி ஜிடி கூட ஒரு க்ளோஸ் மேட்ச் வந்து தோத்துருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டாக இருந்தது. பேட்டிங் ஃபயர் பவரும் இருக்கு, பவுலிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு, எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலிங். ஸ்பின்னர்ஸும் பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டர், கரண் சர்மா வராப்பெல்லாம் விக்கெட் எடுக்கிறாரு, அந்த மாதிரி தான் பவுலிங் போட்டுட்டு இருந்தாங்க. பட் டிசி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 மேட்ச்ல 5 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 6 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் தோத்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் சுத்தமாக நல்லா போல. அதுவும் நிறைய க்ளோஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெயின்னால அவங்களுக்கு வாஷ் அவுட் ஆச்சு. எஸ்ஆர்எச் கூட மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக ஆடி இருந்தாங்க. அந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ரெயின்னாலே அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சது. தென் பிபிகேஎஸ்க்கு அகேன்ஸ்டான மேட்ச்ல எல்லாருக்கும் தெரியல, அந்த அன்வான்ட் செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அகைன் ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் இல்லப்பா அந்த மேட்சை நாங்கள் வந்து கேன்சல் பண்றோம், ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி டிசியோட மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது. எல்லா மேட்ச்லயும் அவங்களுக்கு ஏதோ ஒரு லக் இருந்தது. சரி, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரெயின் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் அதுக்கெல்லாம் விடுற மாதிரி இல்லை. ரெயின் பெஞ்சா போயிட்டோம், போயிட்டு போட்டோம், நாங்க 2 பாயிண்ட் வின் பண்ணதாம்பா போறோம் அப்படின்ற மாதிரி விளையாடினாங்க. ரெயின்னால பாத்தீங்கன்னா பிச்சு கவர் ஆயிருந்தது. அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா ஒரு 3 விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க. 50 ரன் ஒரு 34 பால்லையோ 35 பால்லையோ போட்டாங்க. பொறுமையா எடுத்துட்டு வந்தாங்க கேம். அவங்களுக்கு தெரியும் ஃபைனல் ஓவர் வரைக்கும் நின்னா கண்டிப்பா நம்மளால அடிக்க முடியும் அப்படின்னு. அதே மாதிரி தான் சூரியகுமார் யாதவ், நமந்தீர் போலன்னு பொழந்தாங்க. கடைசி 2 ஓவர்ல 48 ரன் அடிச்சிட்டாங்க. அதனால டீம் ஸ்கோர் 180 வந்துடுச்சு. கேஎல் ராகுல், ஃபேப் டு பிளஸி பவர் பிளேல அவுட் ஆனவனே மேட்ச் முடிஞ்சிருச்சுங்க. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசி வந்து பேக் ஃபுட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா பவுலர்ஸும் வந்து தலா 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தாங்க. மிச்சல் சாண்டர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், எப்படி வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடணும் அப்படின்றது இன்னைக்கு அவர் ப்ரூவ் பண்ணாரு. தென் பும்ரா சொல்லவா வேணும், அவர் இன்னைக்கு ரொம்ப எக்கனாமியா போட்டார். எல்லா பவுலர்ஸும் ரொம்ப சூப்பரா போட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஒரு வழியா டாப் 4க்கு போயிட்டாங்க. டாப் 2க்கு இன்னும் ஒரு மேட்ச் அவங்க வின் பண்ணாங்கன்னா புஷ் பண்ணலாம். ஜிடி, ஆர்சிபி, பிபிகேஎஸ் அண்ட் எம்ஐ, இதுதான் பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2025 டாப் 4 இருக்கு. டாப் 2க்கு பாத்தீங்கன்னா ஜிடி ஆல்ரெடி ஒரு காலை வச்சுட்டாங்க, 18 பாயிண்ட் போயிட்டாங்க. இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணாங்கன்னா ஜிடி டாப் 2. தென் மீதி இருக்கிற ஆர்சிபியோ இல்ல பிபிகேஎஸோ எதனா ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா எம்ஐக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸே இருக்கு டாப் 2 போறதுக்கு. ஏன்னா டாப் 2 போறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சான்ஸ் கிடைக்குங்க. அதனாலதான், ஏன்னா எலிமினேட்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர்லயே நிறைய பேர் வெளியே போறத பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி ஆர்சிபி, அவங்களுக்கும் எலிமினேட்டருக்கும் பாத்தீங்கன்னா சுத்தமா ராசியே கிடையாது. சரி, மும்பை இந்தியன்ஸோட பங்காளிங்க ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டான மேட்ச்ல பாத்தீங்கன்னா தோத்து உடன் ஸ்பூனோட பாத்தீங்கன்னா வெளியே போறாங்க. அது என்னப்பா உடன் ஸ்பூன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் சிஎஸ்கே அவங்களோட வரலாற்றுல 10th பொசிஷன்ல முடிச்சதே இல்ல. பட் இந்த சீசன் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே 10th பொசிஷன்ல முடிச்சிருக்காங்க. என்னதான் அவங்க ஜிடிக்கு அகேன்ஸ்டான மேட்ச்ல ஜெயிச்சாலும் நெட் ரன் ரேட் காரணத்தினால சிஎஸ்கே தான் 10th முடிக்க போறாங்க. சீசனோட மிட் சீசன்லயே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சிஎஸ்கே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் சீசனுக்கு என்ன அப்படின்றது தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரேவிஸ், தென் உர்வில் பட்டேல், இந்த 3 ரீப்ளேஸ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க்கை காமிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி டெவால் பிரேவிஸ் அண்ட் ஆயுஷ் மாத்ரே ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கம்பல்சரி ரிட்டன்ஷன் மெட்டீரியல்னே சொல்லலாம். தென் அடுத்த வருஷம் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் ரிட்டர்ன் ஆயிடுவாரு. ஸோ டீம் ஓரளவுக்கு சாலிடா இருக்கும்னு நம்புறேன். சரி, இந்த ஐபிஎல் 2025 இந்த 4 டீம் தான் டாப் 4 போயிருக்காங்க. இவங்கள யாரு கப் அடிக்க அதிக சான்சஸ் இருக்கு? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். See you all.